அடுத்தப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்து விஜயாவ வந்து சிந்தாமணி வந்து பேசியே ஒத்துக்க வச்சுர்றாங்க. ஏன்னா, ஸ்ருதி நம்ம ரவிலாம் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க இல்லையா? சிந்தாமணி வந்து எதுக்கு அவங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் வந்து இது பண்ணணும். அந்த நீத்துவால தானே எங்க வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி ஸ்ருதி கோவமா பேசினத நெனச்சு, விஜயா பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கிட்ட கேட்கும்போது, அப்பதானே ரவிக்கு எதிரா அவ என்ன பண்றான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா விஜயாவ வந்து சிந்தாமணி கரெக்ட் பண்றாங்க. சிந்தாமணி பேசினதெல்லாம் கேட்டு விஜயாவும் ஓகேன்ற மாரி சொல்லிர்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி ரவி பிரச்சனை அப்படியே தான் இருக்க போது. அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணிய ஏமாத்தி காசு அடிக்கடி கேட்பாங்க இல்லையா? அவங்க வந்து ரோகிணி கிட்ட மறுபடியும் காசு கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம முத்துவ பார்க்குற மாரி அனுப்புறாங்க. இந்த மாரி காசெல்லாம் கேட்காத, என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லிக்கோ, ஆனா முத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த பெர்சன வந்து நல்லா ஏத்தி விட்டு முத்துக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா, காசு குடுக்கலன்ற ரோகிணி மேல இருக்கிற கோவத்துல எல்லா உண்மையும் முத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாரி போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, முத்துக்கு ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்ப வந்து சொல்றியான்னு சொல்லி முத்து போட்டு அவர செம்மையா அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீத்து வந்து தொடர்ந்து ரவிக்கு வந்து டார்ச்சர் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்ருதி ரவி பிரச்சனை ஒரு பக்கம் காமிச்சிருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோகிணியோட வில்லத்தனத்துக்கு சான்ஸே இல்லாத மாரி வந்து டைரக்டர் சார் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா, ஷோரூம்க்கு வர கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ தப்பா நினைக்கணும். எந்த பொருளும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாரி ரோகிணி வந்து பிளான் போடுறாங்க. அந்த பிளானுக்கு ஏத்த மாரி கஸ்டமர்ஸும் வந்து மனோஜ தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ரோகிணி நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ ரோகிணி கூட வாழலன்னா நம்மளுக்கு இவ்வளோ லாஸ் வரும் அப்படின்றத மனோஜுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாரி ரோகிணி வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அப்கமிங் ப்ரோமோவா கோர்ட் சீன் தான் வரப்போகுது. கோர்ட் சீன்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ வந்து குழப்பி விட்டுறாங்க ரோகிணி. ஸோ ரோகிணி இருந்தா தான் நம்மளால பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். ரோகிணி இல்லைனா ரன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மனோஜுக்கே யோசிக்கிற அளவுக்கு நம்ம ரோகிணி வந்து மனோஜை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதை தெரியாமல் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ரோகிணி என்ன பண்ணாலும் சரி, டைரக்டர் சார் பார்த்தீங்கன்னா ரோகிணி பக்கம் இருக்கிற மாதிரி வந்து கதையை மூவ் பண்ணுறது எத்தனை பேருக்கு வந்து பார்க்க வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதெல்லாம் தான் சிறகடிக்க ஆசையில் வந்து அடுத்த ப்ரோமோவாக கொண்டு வராங்க. செம்ம மொக்கா தான் வந்து சீரியல் வந்து இப்போ போயிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு செம்ம மொக்கையாக. விஜயா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணி வச்சு கேட்கறது, பார்வதி வந்து கதை சொல்கிறது அப்படின்ற மாதிரி ட்ராக் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம முத்து வந்து புதுசாக வேன் வாங்க போகிறாங்க இல்லையா? அதனோட பிஸ்னஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து முத்து வந்து கொண்டு வராரு. வேன்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்டில் வந்து விடுறாங்க. இதனால் வந்து வீடு கட்டிடலாம், ரூம் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து ஒரு பல கற்பனைகளில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவை சீக்கிரம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். மீனா வீட்டில் இல்லைனா வீடாகவே இல்லை அப்படின்னு சொல்லி முத்து வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ஜோசியக்கார பொம்பளைக்கு பின்னாடி யார் இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து யோசித்து முத்து செல்வம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியக்கார பொம்பளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து கண்டுபிடிக்க போகிறாரு. மீனாவால் தான் உண்மையிலே அவங்க அப்பா உயிர் காப்பாற்றா இல்லை யாருன்னா காசு கொடுத்து சிந்தாமணி வேலையா, இதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு முத்து வந்து தீவிரமாக இறங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் பேசிகிட்டு இருக்கும்போது நீத்துவால் பிரச்சனை வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கோர்ட் சீனும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியில் டைவர்ஸ் கிடைக்காம வந்து கேஸ் வந்து திருப்பி தள்ளி போயிடுது. இது வந்து விஜயாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்ன தொடர்ந்து ரோகிணி ஜெயிச்சிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை தான் குறை சொல்கிறாங்க. அந்த வீட்டில் ரவி பிரச்சனை வந்தாலும் சரி, மனோஜ் பிரச்சனை வந்தாலும் சரி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவையும் வந்து குறை சொல்கிற மாதிரி எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. இன்னொரு சைடு வந்து சத்யாவோட லவ் ட்ராக்கும் கொண்டு வராங்க. ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த லவ் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து சீரியல் வந்து கொஞ்சம் மொக்கையாக கொண்டு போகிறாங்க. அட்லீஸ்ட் சிந்தாமணி பொண்ணு தான் ரேகா அப்படின்ற உண்மை வந்து நம்ம முத்துக்கும் மீனாக்கும் தெரிஞ்சதுன்னா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனையும் வந்து சிந்தாமணி கிட்ட விஜயா லாக் ஆயிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனை வெளியே வரும்போது தான் பொண்ணை தான் சத்யா லவ் பண்ணுறா அப்படின்ற ஒரு ட்ராக்கும் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ சத்யா என்ன பண்ண போகிறாருன்னா அவர் மூலமாக தான் இந்த வீடு வந்து மீட்கிற மாதிரியான எபிசோட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்போ தான் மீனாவோட அருமை, மீனா ஃபேமிலியோட அருமை வந்து விஜயா வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க. அப்போயாவது புரிஞ்சுப்பாங்களா இல்லை திருப்பியும் மீனாவையே குறை சொல்லி மூவ் பண்ணிட்டு இருக்க போகிறாங்களான்னு தெரியல. கதையில் பார்த்தீங்கன்னா ரோகிணியே ஜெயிக்கிற மாதிரி காட்டிட்டு கோர்ட் சீன் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து சிந்தாமணி கிட்டே இருக்குது. அது வந்து
பெருசாக டேரக்டர் சார் வந்து மூவ் பண்ணாத மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. நம்ம முத்து மீனா அவங்கவுங்க கொஞ்சம் ஒரு நாள் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாட்டெல்லாம் காமிச்சு தான் முடிக்கிறாங்களே தவிர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சீரியலை வந்து மூவ் பண்ணலை. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சிறகடிக்க ஆசை எப்படி போயிட்டு இருந்தது, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்ம ரோகிணி பண்ணுறது வந்து எத்தனை பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.